எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆமப்பா. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ தூயாவியானவரே, உம்முடைய கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க இரக்கம் ஸ்தோத்திரம், உங்க மகிமை ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் நீ நல்லவனாய் இருந்து எங்க வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுது மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில்
வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்ய. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நாம் மகா உன்னதமான தெய்வம். அவர் நித்திய தேவன், அவர் நீதி நிறைந்த தெய்வம், அவர் அடைக்கலமானவர், அவர் அன்பு நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மகா நல்லவர். அவரை போல தெய்வம் இல்லை. வானங்களுக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிற தெய்வம். அவரை புகழ்ந்து பாடுவது, அவரை ஸ்தோத்திரம் துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். ஆனந்தமாக கீதங்கள் பாடி ஆடிடுவோம். ஆனந்தமாக கீதங்கள் பாடி ஆண்டவன் நாமத்தை உயர்த்திடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம். வானங்கள் மேலாக உயர்ந்தவரை வாழ்த்தி புகழ்ந்து துதித்திடுவோம். வானங்கள் மேலாக உயர்ந்தவரை வாழ்த்தி புகழ்ந்து துதித்திடுவோம். இயேசுவை வாரும் வாஞ்சையை தீரும், வார்த்தையை பேசும் வல்லமை தாரும். இயேசுவை வாரும் வாஞ்சையை தீரும், வார்த்தையை பேசு வல்லமை தாரும். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை மதுர கீதம் பாடிடுவோம். தூதர்கள் போற்றும் தேவன் நீரே, தீங்கொன்றும் செய்யா ராஜன் நீரே. தூதர்கள் போற்றும் தேவன் நீரே, தீங்கொன்றும் செய்யா ராஜன் நீரே. தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று, தம்மிடம் வருவோரை தள்ளாத நேசர். தாகம் தீர்க்கு ஜீவ ஊற்று, தம்மிடம் வருவோரை தள்ளாத நேசர். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம்
பாடிடுவோம். மாந்தர்கள் போற்றும் ராஜனீரே, மரணத்தை ஜெயமாக வென்றவரே. மாந்தர்கள் போற்றும் ராஜனீரே, மரணத்தை ஜெயமாக வென்றவரே. மன்னிப்பை அளித்தீர், மாந்தரை மீட்பீர், மறுரூபமாக்கி மகிமையில் சேர்ப்பீர். மன்னிப்பை அளிப்பீர், மாந்தரை மீட்பீர், மறுரூபமாக்கி மகிமையில் சேர்ப்பீர். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மகா நல்லவர். அவரை போல நல்லவர் இல்லை, அவரை போல நல்ல தெய்வம் இந்த பூமியில் இல்லை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தகப்பன் நல்லவர், எங்கள் தகப்பன் நல்லவர், எங்கள் தெய்வம் நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தினார். இதுவரை நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். அவர் எத்தனை நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை கண்ணின் மணி போல் இதுவரை காத்தார், இனியும் காப்பார். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நம்மை வாழ்நாள் முழுவதும் சுமக்க நாம் ஆராதிக்கிற தெய்வம் வாஞ்சையாயிருக்கிறார். சொல்லுமாமே. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஓ, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் யோசனையில் பெரிய தெய்வம், அவர் செயல்களிலே வல்ல தெய்வம். அவரை போல நல்லவர் இல்லை. சொல்லுவோமா? ஓ எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூயாவி யானவரே, உம்மை தொழுகிறோ. அப்பா, உம்மையே நாங்கள் தொழுகிறோம். எங்கள் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கிறோம்.
நீ ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நாங்கள் யாரிடத்திலே போவோம்? உம்முடைய மாளிகைகளை நாங்கள் காத்திருப்போம். கர்த்தாவே, ராப்பகலாய் காத்திருப்போம். என் பலன் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் கேடக நீங்க தான். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆமே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உமையே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமையே நாங்கள் துதிக்கிறோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்க மேலே கிருபையாயிருப்பீராக, கர்த்தர் எங்க மேலே கிருபையாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 128வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 128வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமறை கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த கைகளின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த வல்லமையும் நமக்கு கொடுக்க முடியவில்லை, வேறு எந்த நன்மையும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ, நாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளை நடப்போமானால், ஆண்டவர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ பாக்கியவானாயிருப்பாய், நீ பாக்கியவதியாயிருப்பாய், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனை ஒரு நிமிடம் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதாக. நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நாம் பிரயாசப்படுகிற பலனை அனுபவிப்பது. அநேக மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் எதையும் அனுபவிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை, நாம் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது. சாலமோன் தன்னுடைய பிரசங்கி புஸ்தகத்தில் அவர் அப்படித்தான் எழுதுகிறார். பிரசங்கி 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் அங்கே பிரசங்கி சொல்லுகிறார், வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ, உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமோ உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு.
இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது. அநேகர் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதில்லை. என்ன காரணம்? அவர்கள் இன்னும் கர்த்தர் பக்கமாய் திரும்பவில்லை. கர்த்தர் வழியிலே அவர்கள் கடந்து வரவில்லை. சிலர் பாருங்க, 10 நாள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. அந்த 10 நாள் வேலை செஞ்ச கூலியை கூட அவர்களாலே வாங்காமல் வீடு திரும்பி விடுவார்கள். சில ஒரு மாதத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிப்பார்கள். அதில் ஒரு லாபத்தையும் பார்க்காமல் நஷ்டத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஏன் எதுவுமே நான் தொடுவதெல்லாம் ஒன்றுமே வாய்க்க மடுக்கிறதே, ஏன் என்னுடைய பிரயாசத்தின் பலன் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் அதை அனுபவிக்க முடியலை அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நான் நடக்க இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் என் கைகள் பிரயாசம் எனக்கு கிடைக்கவும் அதை அனுபவிக்கவும் இந்த காலை நேரத்தில் உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரையே நம்பி இருங்க. பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் சொல்லும்போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளே எப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்பதை நீங்கள் அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளே நீங்கள் பெருகுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். நாம் இந்த நாளில் ஒன்று தீர்மானம் எடுப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை என்ன? கர்த்தருடைய வழி என்ன? கர்த்தருடைய கிரியைகளிலே பெருக வேண்டும். ஜெபம் பண்ணுறதில் பெருக வேண்டும். வேதம் வாசித்து கீழ்ப்படுகிறதில் பெருக வேண்டும். கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வதில் பெருக வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவாய் ஒரு நாள் போகாது. நிச்சயமாக உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் நம்புகிற இயேசு அனுபவிக்க பண்ணுவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தரித்திரமில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம், வியாதி இல்லாத ஒரு அனுபவத்தை, குடும்பத்தில் துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயம் தருவார். நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க, கர்த்தருடைய கிரியைகளை பெறுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதை எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக உமக்கு பயந்து உமது வழியில் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய கிரியைகளிலே நாங்கள் பெருக வேண்டும். நாங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆண்டவரே, வீடியோவோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகி அவர்கள் கைகளின் பிரயாசத்தை பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியத்தை காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவர்கள் மேலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கேடும் வரக்கூடாது. அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தெய்வ கிருபை அவர்களோட கூட இந்த காலை நேரத்தில் இருப்பதாக. ஸ்தோத்திரம்பா. அதே போல இந்த நாளிலேயும் கூட பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் நன்மையினால் அவர்களை முடிசூட்டுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 4வது வசனத்தில் சொன்னீங்களே, உன்னை வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என்று சொன்னீங்களே. அப்பா, வெண்கலை கதவுகளை உடைத்து இருப்ப தாழ்பாளில் முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இந்த நாளை பிறந்த நாள் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும்
என் தெய்வம் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்று கூட திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை ஆண்டவரே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய மேலேயும் வெளிப்படுவதாக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 36வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொன்னீங்க, உங்களின் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தகப்பனே, திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை முந்தின சீரை பார்க்கிலும் அவர்களுக்கு நற்சீர் உண்டாக செய்யும், அதனால் நீரே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பலத்த காரியத்தை செய்யும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பன் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்தில் நன்மையை கட்டளையிடும். தேசத்தில் கொள்ளை நோய் முற்றிலுமாய் ஒரு முடிவுக்கு வரட்டும். பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, வல்லமையான காரியத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்தரிலும் உமக்கே மகிமை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பாதம் அணிந்து கேட்கிறோம். கிருபையை வெளிப்படுத்தும், இரக்கத்தை வெளிப்படுத்தும். ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.